என்னை என்றும் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்களே, தமிழகத்தினுடைய திசை மாறிய போக்குகளை எல்லாம் தீப்பந்தமாக தினத்தாளிலே கொண்டு வருகிற பத்திரிகை சகோதரர்களே, எங்கள் பாசத்துக்குரிய தமிழ் திரையுலகத்தினுடைய போராளி தந்தை பாரதி ராஜா சார் அவர்களே, கௌதமன் அவர்களே, இந்த சிறிய தீக்குச்சி திரைப்படத்தை தீப்பந்தமாக மாற்றிய வேங்கை மார்பன் என் அன்பு தம்பி இளவல் ஜெய்வந்த் அவர்களே, ரசிக பெருமக்களே, தமிழ் உள்ளங்களே, நன்றி வணக்கம். காட்டுப்பயசார் இந்த காளி. இந்த படத்தினுடைய கதை கரு என்னவென்றால், தமிழ்நாட்டிலே தற்போது தமிழ் பேச முடியவில்லை தமிழனுக்கு. முனியாண்டி விலாசுக்கு போர்டு போட்டுக்கிறாங்க, உள்ள போன மாஸ்டர் மணிப்பூர்காரனா இருக்கிறான். ஏன் இந்த சூழல்? எதற்காக இந்த சூழல்? இந்த திரைப்படம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சாடுகிற திரைப்படம் அல்ல. தமிழனுடைய தொலைந்து போன அடையாளத்தையும் தொன்மத்தையும் அடையாளப்படுத்துகிற ஒரு திரைப்படம் தான் காட்டுப்பயசார் இந்த காளி. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், கந்து வட்டியிலிருந்து ஆரம்பித்து கார்ப்பரேட் வட்டி வரைக்கும் இன்றைக்கு தமிழனை நசுக்கி கொண்டு வருகிறது. அது மட்டுமல்ல, கார்ப்பரேட் நிறுவனங்கள் மண்ணை எப்படி சுரண்டுவது போல மனிதனை எப்படி சுரண்டுகிறது என்பதை அடையாளப்படுத்துகிற ஒரு அக்கினி திரைப்படம் தான் காட்டுப்பயசார் இந்த காளி. அருமை தமிழ் உள்ளங்களே, தமிழ்நாட்டிலே ஏன் தமிழ் பேச முடியவில்லை என்றால் ஒரு காரணத்தை நான் சொல்லுகிறேன். திராவிட மொழி சார்ந்த எல்லோரும் இங்கு வாழுகிறார்கள், எல்லோரும் வந்து இங்கு வாழவட்டும், ஆனால் என் தமிழன் மட்டும் இங்கே ஆளட்டும் என்ற அறைகூவலை நாங்கள் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறோம். என் அப்பா பாரதி ராஜா அவர்கள் கிரிக்கெட் விளையாட்டை எதிர்த்தார். அருமை இயக்குனர் கௌதமன் அவர்கள் அது மட்டுமல்ல, திரைப்பட இயக்குநர்களுக்கும் தார்மீக பொறுப்பு இருக்கிறது என்பதை சற்று காலத்துக்கு முன்பதாக தமிழகம் அறியும். எதற்காக இந்த போராட்டம் என்பதை சற்று உங்களுக்கு புரிய வைக்கிற திரைப்படம் தான் காட்டுப்பயசார் இந்த காளி. தமிழன் சாதத்தை வடித்து சாப்பிட்ட கலாச்சாரம் உண்டு, இன்றைக்கு வறுத்து சாப்பிடுகிறான். பள்ளிக்கு போன என்னுடைய குழந்தை ஆரம்பத்திலே பள்ளி முடிந்து வீடு வந்தால் பயறு சாப்பிட்ட காலம் முடிந்து இன்று பானிபூரி சாப்பிடுகிறது. ஒன்றை புரிந்து கொள்ளட்டும், தமிழனுக்கு மற்ற மாநிலங்களிலே போய் வாழ்வதற்கு என்ன ஒரு தகுதி உரிமை இருக்கிறதோ, மற்ற மாநிலங்களிலிருந்து மற்றவர்கள் இங்கே வாழுவதற்கு உரிமை உள்ளது. அதை நாங்கள் மறுக்கவில்லை. ஆனால் நாங்கள் எதிர்க்கிற ஒரு விஷயம் என்னவென்றால், சமீபத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கான்ட்ராக்ட் முறைப்படி கார்ப்பரேட் நிறுவனங்கள் கான்ட்ராக்ட் முறைப்படி கூட்டம் கூட்டமாக வடமாநிலத்திலிருந்து அநேகம் பேரை இங்கே இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறது. அந்த இறக்குமதி பண்றதுனால என்ன விஷயம் நடக்குதுன்ற நான் சொல்றேன். ஒன்று, தமிழனுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது, தமிழனுடைய உணவு கலாச்சாரம் மாறுகிறது, தமிழனுடைய உடை கலாச்சாரம் மாறுகிறது. என் கிராமத்திலே கரகாட்டம் தொலைந்து இன்றைக்கு கேபரே டான்ஸ் வந்து விட்டது. எல்லாமே இன்று தலைகீழாக மாறிக்கொண்டு இருக்கிறது. ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த கோபம் எனக்கு என்னவென்றால், வட மாநிலத்திலிருந்து அக்ரிமெண்ட் போட்டு கான்ட்ராக்ட் போட்டு கூட்டம் கூட்டமாக வடமாநில வாலிபர்களை இறக்குகிற இந்த தமிழகம் அகதி முகாமிலே 6 மணிக்கு வீடு திரும்ப வேண்டும் என்று சொல்லி என் ஈழத்தமிழனை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. என்னையா அநியாயம் அது? என்ன ஒரு அநியாயம்! என் ஈழத்தமிழன் 6 மணிக்குள்ள அகதி முகாமுக்கு வர வேண்டும் என்று சொல்லி இதே நாடு இதே தேசம் அடைத்து வைத்திருக்கிறது. அவளுக்கு வாழ்வாதார உரிமையை மறுக்கிறது. இது சாதாரணமான ஆடியோ ஃபங்க்ஷன் நினைக்காதீங்க. எங்களுடைய உணர்வு. அதனால தான் அப்பா பாரதி ராஜா அவர்களை வரவழைத்தோம், அதனால தான் கௌதமன் ஐயாவை வரவழைத்தோம். என்னுடைய இந்த அறச்சீற்றத்திற்கு மத்திக்கு இந்த திரைப்படத்தை எடுத்து உதவி செய்த அண்ணன் தம்பி ஜெய்வந்த் அவர்களுக்கு இந்த உணர்வு இருக்கிறது என்றாலே நான் உண்மையிலே சொல்றேன், கரம் கூப்பி அவருக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். நாங்கள் லாப நோக்கத்துக்காக திரைப்படம் எடுக்க வரவில்லை, எங்கள் உணர்வுகளை பிரதிபலிக்க இந்த திரைப்படத்தை கொண்டு வருகிறோம். ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், பெரியவர்கள் எல்லாம் மேடையில் இருக்கிறார்கள், விட்டா நான் அதிகமாக பேசுவேன். ஒரு காரியத்தை நான் சொல்றேன், என்னவென்றால் இந்த கடன் பிரச்சனையை நாங்கள் மையப்படுத்தி இருக்கிறோம். இதுல எல்லா ஏரியாவையும் தொட முடியல. குறிப்பிட்ட கடன் பிரச்சனை, ஒரு போன் வருது, அந்த போன்ல எந்தவித கொலட்ராலும் தேவையில்லைன்னு சொல்றான், வட்டி கொடுக்குறான், கடன் கொடுக்குறான், எதுவுமே வேணாம் கடனை வாங்கிக்கின்றான். ஆனால் அந்த கடனை முடிக்க விடாதபடிக்கு வட்டிக்கு மேல வட்டி போட்டு அந்த வட்டி இந்த வட்டின்னு சொல்லி
அடிமைப்படுத்துகிற கார்ப்பரேட் கலாச்சாரம் இன்று தமிழகத்தில் ஊடுருவியிருக்கிறது. இதை யாரு செய்யறான்னு கேட்டீங்கன்னா, தங்கை அனிதா எப்படி வடமாநில கல்விக் கொள்கையினாலே தற்கொலை செய்து கொண்டாலோ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு மறைமுகமான ஒரு ராணுவ உத்தி என்று நான் கருதுகிறேன். தங்கை அனிதா எப்படி வடமாநில நீட் என்று சொல்லப்படுகிற வடமாநில கல்விக் கொள்கையினாலே பாதிக்கப்பட்டாலோ வடமாநில பொருளாதார கொள்கையினாலே இன்று தமிழன் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். பொருளாதாரத்தை வந்து என்ன பண்றான், இவன் கட்டிக்கு மேல வட்டி கட்டி இவன் வாழ்க்கையை தொலைக்கும்படியாக இவனை அழுத்துகிறான். நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த திரைப்படத்தோடு நீங்கள் சம்பந்தப்பட்டு இருக்கிறீர்கள். இந்த திரைப்படம் உங்களுக்கான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தை பார்க்கிற எவனும் இந்த திரைப்படத்தோடு சம்பந்தம் இல்லாமல் இருக்க முடியாது. நான் ஏன் திரும்ப திரும்ப கூவுகிறேன் என்றால், இன்றைக்கு சென்னை பார்த்தீங்கன்னா எல்லாரும் வரட்டும், ஆனால் சமீப காலத்திலே வட மாநிலத்திலிருந்து வருகிறவர்களாலே இங்கே கலாச்சாரம் பாதிக்கப்படுகிறது. சிறுசரியிலே பெண் கற்பழிக்கப்பட்டார். அதனால தான் போன படத்தில் ரெட் லைட் ஏரியா கேட்டேன், சிவப்பு விளக்கு பகுதி கேட்டேன். எனக்காகவா கேட்டேன்? எனக்காக கேட்கல. இப்படி வந்தேரிகளுக்காக ஏன் குடும்ப பொண்ணை கை வைக்க கூடாதுன்றதுக்காக சரி போயிட்டு போடா அப்படின்னு சொல்லி கேட்டேன். முதல்ல அதை தப்பாக புரிந்து கொண்டார்கள், பின்பாக அதை சரியாக புரிந்து கொண்டார்கள். இங்க தமிழனுக்காக நான் ரெட் லைட் ஏரியா கேட்கல. வரக்கூடிய மணிப்பூர்லேருந்து, நாகாலாந்துலேருந்து, டெல்லியிலேருந்து வர்றவனுக்காகவும் மற்ற மாநிலங்களிலிருந்து வர்றவனுக்காகவும், அது மட்டும் இல்லை இங்கே டெல்லிக்காரன் மட்டும் கிடையாது, இங்கே கொரியாக்காரன் இருக்கிறான், நைஜீரியாக்காரன் இருக்கிறான். சரி, அது வேற விஷயம். இன்றைக்கு நாங்கள் கேட்கிற 3 காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒன்று, தேசிய கீதத்தை தமிழிலே மொழிபெயர்க்க வேண்டும். நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன், நான் கோபமாக இருக்கிறேன். தேசிய கீதத்தை, ஏனென்றால் என்னன்னா ஒன்று புரிஞ்சுக்கங்க, என் தமிழ் தாய் வாழ்த்து பாடலுக்கு சாமியார் எந்திரிச்சு நிற்க மாட்டேன்றான். அப்ப நான் சொல்றேன், தேசிய கீதம் போட்டா நான் எந்திரிச்சு நிற்க மாட்டேன். யாரும் என்ன பண்ணிக்கங்க, சந்திக்க நான் ரெடியா இருக்கிறேன். அப்ப ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறேன். ஆண்டாள் பிரச்சனையில் கவிப்பேரரசு வைரமுத்து எப்படி அவமானப்படுத்தப்பட்டாரோ அதற்கு பரிகாரம் அவர் ஒன்று செய்யணும். இன்னொரு பாட்டு எழுதியிருக்கிறார், அதுக்கு அவர் பரிகாரம் பண்ணணும். ஆரிய உதடு ஒண்ணுது, திராவிட உதடு என்னது, ஆரியமும் திராவிடமும் கலந்தால் நல்லதுன்னாரு. தயவுசெய்து கவிப்பேரரசு அவர்களே அந்த பாட்டை வாபஸ் வாங்குங்க. அதுக்கு பரிகாரமா என்ன பண்ணணும், அவரு மொழி மாற்றுங்கள், இசை அப்படியே இருக்கட்டும், வார்த்தைகள் அப்படியே இருக்கட்டும், ஆனால் தேசிய கீதத்தினுடைய வார்த்தைகளை மட்டும் நீங்கள் தமிழிலே மாற்றுங்கள். அதை கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் செய்ய வேண்டும் என்பது அன்பு வேண்டுகோளாக நான் முன்வைக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, இந்த கான்ட்ராக்டில் வரான் பார்த்தீங்களா, கூட்டம் கூட்டமாக வந்து இறங்குறான் பாருங்க. பெட்ரோல் பங்க்கில் போனால் பெட்ரோல் போர்டுன்றதை வந்து தமிழில் கேட்க முடியல. ஏன்னா நான் பேசுறது அவனுக்கு புரியல, அவன் பேசுறது எனக்கு புரியல. டோல்கேட்டு போனால் அவன் என்னைய மிரட்டுறான் 50 ரூபா கேட்டு. எங்கே போனாலும் பிரச்சனை. அதான் நான் சொன்ன மாதிரி முனியாண்டி விலாசன் போட்டு உள்ளே போனால் மாஸ்டர் மணிப்பூர்காரன் உட்காந்துருக்கிறான். இப்படி சரவண பவனில் போய் சாம்பார் கேட்டால் அவன் என்னமோ அவன் கூட சண்டைக்கு வந்த மாதிரி முறைக்கிறான். இப்படி எவ்வளோ பிரச்சனை இருக்கு. இப்படி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் சில மாநிலங்கள் இருக்கிறது, மற்ற மாநிலத்திலிருந்து கான்ட்ராக்ட் அடிப்படையில் வருகிறவர்களுக்கு உள்நாட்டு விசா வழங்குகிறார். இது தயவுசெய்து தமிழக அரசு புரிந்து கொள்ள வேண்டும். இதை நீங்கள் தயவுசெய்து மீடியா அதை கொண்டு போங்க. நான் வந்து மற்றவர்களை நான் வந்து தாக்கல. எல்லாரும் இங்கே வாழட்டும், எல்லாரும் இங்கே சந்தோஷமா இருக்கிறோம், வேற்றுமையில் ஒற்றுமை. ஆனால் எனக்கு காவிரியை நீ கொடுக்கலன்றதுனால நான் கடுப்பாயிட்டேன். எனக்கு காவிரியை கொடுக்குறப்ப வேற்றுமையில் ஒற்றுமைன்றப்ப இதில் மட்டும் ஏன் வேறுபாடு பார்க்குற? ஏன் விவசாயத்தில் கடன் கொடுத்து விவசாய கடனை தள்ளுபடி பண்ண மாட்டேன்ற? ஒரு கார்ப்பரேட் கம்பெனி இங்கே மாணவர்களுக்கு கடனை கொடுத்து விட்டு தள்ளுபடி பண்ணாதபடி அவன் தற்கொலை செய்து கொண்ட பதிவு இங்கே இருக்கிறது. எனவே நாங்கள் எல்லோரும் இங்கே வந்து வாழட்டும், ஆனால் கூட்டம் கூட்டமாக கான்ட்ராக்டில் வருகிற வட மாநிலவர்களுக்கு உள்நாட்டு விசா வழங்க வேண்டும் என்பதை இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் இசை வெளியீட்டு விழாவிலே நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம். தயவுசெய்து யாராவது இங்கே இருந்தீங்கன்னா நம்ம முதலமைச்சருக்கு போய் சொல்லுங்க போயிட்டு. ஏன்னா யாராவது சொன்னாதான் அவர் காது கேட்கும். எனவே உள்நாட்டு விசா வேண்டும். இது 2வது கோரிக்கை. 3வது கோரிக்கை, காவிரிக்காக போராடுகிற என் விவசாயிகள் அவனுடைய கடனை ரத்து செய்ய வேண்டும் உடனடியாக. இந்த கடனினாலே அழுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். எனவே தொடர்ந்து நான் பேச விரும்பவில்லை. என்னுடைய ஆதங்கத்தை நான் சொன்னேன், அவ்வளவுதான். இன்னும் சொல்லுவதற்கு எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது. அடுத்த தளங்களிலே அதை நாங்கள் பேசுவோம். எனவே இங்கு பெரியவர்கள் இருக்கிறார்கள், அனைவரையும் கைகூப்பி நாங்கள் வரவேற்கிறோம். உணர்வு உள்ளவர்கள் இங்கே ஒருங்கிணைந்திருக்கிறார்கள், அவ்வளவுதான். எனவே இந்த காட்டுப்பயசார், இந்த காளி திரைப்படம் அப்படிப்பட்ட உணர்வு சார்ந்த ஒரு திரைப்படம், மண் சார்ந்த ஒரு திரைப்படம், மனிதம் சார்ந்த ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தை நீங்கள் கண்டிப்பாக தலையிலே தூக்கி வைத்து கொண்டாட வேண்டும் என்பதை நான் உங்கள் மத்தியில் வேண்டுகோள் வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.